செவ்வாய்க்கிழமை தரேன்னு சொல்லிட்டு சாரி சார் முடியல புதன்கிழமை கொண்டு கொடுத்தா அந்த ஆளுக்கு தகுதி இல்லையா? இப்பெல்லாம் தகுதி கடனை திருப்பி தராதவங்களுக்கு தான். எப்படி கடனை வாங்கலாம், அதை எப்படி திருப்பி தராம இருக்கலாம் அப்படின்னு பார்க்கிறவர்களுக்கு தான் தகுதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நாளைக்கு தரேன்னு சொன்னா நாளைக்கு தரணும். வாக்கு தவறக்கூடாது. சொன்ன வாக்கை தவறியவர்களுக்கு எந்த நரகம் உண்டோ பிசாசே, அந்த நரகத்துக்கு நான் போவேன், நான் மட்டும் திரும்பி வந்தேனாகில் என்று நம்பாடுவான் சபதம் செய்தான். சபதம் எல்லாரும் தான் செய்வான். அதனால பிசாசு பிடிச்சுட்டே தேவலையே பிரமாதமா சபதம் செய்கிறியே என்று அந்த சபதத்தை கேட்டது நம்ப தயாராக இல்லை. பிசாசை பார்த்தான், அடுத்த சபதம் சொன்னான். இதான் இப்ப நமக்கு முக்கியம். 18 சபதங்கள் செய்கிறான் நம்பாடுவான். வாழ்க்கையிலே நாம் எந்த 18 தவறுகள் செய்யக்கூடாது என்று அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புராணத்தில் முக்கியமான கட்டம். நமக்கு நிச்சயமான தவறு சொன்ன வாக்கை தவறக்கூடாது. வரேன்னா வரணும், செய்யறேன்னா செய்யணும். டெலிவரி டேட் ஒத்துட்டா அந்த டெலிவரி டேட்டை டெலிவரி பண்ணணும். முடியுமா? எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு குழாயை திறந்து வச்சுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ற பிளம்பர்களை பார்க்குறோம். அங்கங்கே ஃபியூஸை கட்டி போட்டு நாளைக்கு வரேன்னு சார் சொல்ற எலக்ட்ரீஷியனை பார்க்குறோம். எல்லாரும் இப்படி கைவிடுறாங்க, சொன்ன வார்த்தையை செய்யறதில்லை. அவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு நரகம் இருக்கான். அவங்க வராம நாம கஷ்டப்பட்ட நரகம் போட்டோம். அப்படி சொன்ன வார்த்தையை செய்யாதவர்களுக்கு என்று ஒரு நரகம் உண்டாம். அந்த நரகத்துக்கு நான் போவேன், மீண்டும் வந்திலேனாகில் என்று நம்பாடுவான் சபதம் அடித்தான். பேய் பிடிய தளர்த்தர, ஆனா ரசிச்சுது. ஏன்னா அது படிச்ச பிசாசு, சாஸ்திரம் படிச்சு அந்தனாக இருந்து பிசாசா வந்திருக்கு. பேஷ் அண்ணா சொல்றேன், நீ நிறைய விஜய் டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு நினைச்சேன். அடுத்தபடி அந்த பிசாசு கை விடலையே, அதற்காக சொன்னா அடுத்த பிசாசே, நான் மட்டும் திரும்பி வரலன்னா பிறன் மனைவியை விழைந்தவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போவேன். அடுத்த பயங்கர பாவமா பிறத்தியார் மனைவி. திருமங்கையாழ்வார் பாடுறார், ஒம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பற்றி எற்றி எரி எழுகின்ற செம்பினார் என்ற பாவையை பாவி நீ தழுவி என மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணிய துளைந்தாய். இறைவா, பண்ண பாவத்தை சொன்னா தீருங்கிறா. பாவத்தை வாய் விட்டு சொன்னா பாவம் போயிடும், புண்ணியத்தை வாய் விட்டு சொன்னா புண்ணியமும் போயிடும். ஆனா நம்ம பாவத்தை வாய் விட்டு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்றது? நம்ம பாவத்தை வாய் விட்டு சொன்னா அடுத்த விட யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆளாயா நீ அப்படின்னு, ஏதோ நல்லவன் நினைச்சுட்டு இருக்கேங்கிறான். ஆகையால் நம்ம பாவத்தை எல்லாம் நாம வெளில சொல்லணும். ஊமை கண்ட கனவு போல நமக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதான். ஊமை தன் கனவை யாருக்கும் சொல்லாது, சொல்ல முடியாது. நாம் செய்த பாவங்களை நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் திருமங்கை ஆழ்வார் இறைவன் முன்னிலையிலே நாம் எப்படி பழக வேண்டும் என்று காண்பிப்பதற்கு சொல்றார். ஆசாமி ஒருத்தர், அவர் மனைவி ரொம்ப அழகு, வம்பு உலாம் கூந்தல். அவர் மனைவி தலையில வம்பு உலா வருது. பெண்கள் வாயிலே வம்பு உலாவும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் இல்லை, வேற ஊர்ல வாயில பெண்கள் வாயிலே வம்பு உலாவலாம். தலையிலே வம்பு உலாவதுனா வம்பு என்று வண்டுக்கு பெயர். வண்டு உலாவுற கூந்தல், அந்த தலையில் உள்ள வாசனைக்கு வண்டு வந்து வைக்கிறதான். அப்படி ஷாம்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடிய தலை, அவ்வளோ அழகான மனைவி. அந்த மனைவி வீட்டில் இருக்கா. அப்படி இருக்க செய்தேயும் வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம். எதிர் வீட்டுக்காரர் மனைவி, அவ பெண், அவ்வளவுதான். இந்த மாதிரி அழகு கிடையாது, அவளை வர்ணிக்கல ஆழ்வார். பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை நம்பினார். அவள் மீது நம்பிக்கை வைத்து ஆசை வைத்து நேசம் வைத்து தகாத உறவு கொண்டால் அவர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு நரகம் உண்டாம். அந்த நரகத்துல கசையடியா அடிப்பா. ஏன் இப்படி தப்பு செஞ்சேன்னு ஒரு 8 மணி நேரம் அடிப்பா. ஆனா அடிச்சா உசிர் போகாது. இங்கெல்லாம் கஸ்டடி டெத்துன்னு ஒண்ணு, லாக்அப் டெத்துன்னு ஒண்ணு வந்துடுது. பெரிய சிக்கல் ஆயிடுது போலீஸுக்கு. லாக்அப்ல யாராவது மாண்டு போயிட்டா போலீஸ் ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிறது. நரகத்துல எத்தனை அடி அடிச்சாலும் ஆள் உயிர் போகாது. அப்படி யாத்தனா சரீரம்னு பேரு, அனுபவிக்குதான் இருக்கான். அப்படி அடிப்பா. 8 மணி நேரம் ஆன உடனே, ஏண்டா இவ்வளவு பாவம் பண்ணினேன், உன்னை அடிச்சு கை வலிக்கிறதே ஒருத்தன் முணுமுணுப்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், தொலைஞ்சு போறான்டா, ரொம்ப அடிச்சுட்டோம், அவன் ஆசைப்பட்ட அந்த பெண்மணியை வரவழி. அந்த அடிபட்ட வேதனையிலையும் அந்த பெண்மணி வரான்னு சந்தோஷம். வருகிறாள் அப்படின்னா அந்த பெண்மணி வரல,
அந்த பெண்மணி போல ஒரு சிலை காப்பர்ல பண்ணிருக்கு. காப்பர்ல பண்ணி நல்ல எண்ணெய் கொதிக்கிற கொப்பரையில அந்த சிலையை தோச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தள்ளி உருட்டி விடுறான். அந்த பெண்ணை தழுவினாயே, மாற்றா பிறர் மனையை தழுவினாயே, இப்பொழுது இந்த இந்த பாவையை தழு அப்படின்னு அந்த அப்படியே தீக்கதிர் நாலா பக்கம் வீசக்கூடிய எரி எழுகின்ற செம்பினால் என்ற பாவையை தழு பாவி அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த தண்டனைக்கு பயந்து பகவானே அந்த மாதிரி தப்பெல்லாம் என்னை செய்ய விடாமல் நீ காக்க வேண்டும் என்று உன் திருவடியிலே சரணம் அடைந்தேன் என்று ஆழ்வார் குமுறுகிறார். நம்பாடுவான் சொல்றான், அப்படி பிறன் மனைவியை விளைந்தவர்களுக்கு என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு வரும். பிரம்மரக்ஷசே பிசாசே நான் திரும்பி வரவில்லை என்றால், இதுவரைக்கும் பாவம் செஞ்சா தண்டனை உண்டுன்னு தெரிஞ்சின்றான். ஆகையினால பிசாசு அவன் மீது பாயவும் விரும்பல, அதே சமயத்துல நிறைய கதை கேட்டு சொல்றான்னு சந்தேகத்துல விடவும் விரும்பல. அவரை விடவும் மாட்டேங்கிறது, பாயவும் மாட்டேங்கிறது. அதனால பார்த்தான், சரி இந்த பிசாசுக்கு மனசுல பதியறதுக்கு இன்னும் ஒண்ணு சொல்லுவோம் என்று மூன்றாவதாக ஒரு பாவம் சொல்றான். சைவ பியூர் அகர்பத்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.